ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 29வது வரியான ஓம் வியூக பதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை முதலில் பார்ப்போம். அணி அணியாக அமைக்கப்படும் பல்வகைப்பட்ட வியூகங்களுக்கு தலைவனாகிய வேற்படை நாயகனுக்கு வணக்கம் வணக்கம். போர்க்களத்தில் அமைக்கப்படும் விதவிதமான அணி வகுப்புகளுக்கு வியூகம் என்று பெயர். ஒரு வியூகம் என்பது 7 அங்கங்கள் உடையது. மார்பு, 2 இறக்கைகள், மத்தியம், பிரதிக்கிரகம், பிருஷ்டம், கோடி என்பன. தண்டம், மண்டலம், அசங்கதம், போதம் என்று 4 வகைப்படும். இதன் விரிவுகளாக 30 வகைப்பட்ட வியூகங்கள் உள்ளது. சுக்கிரநீதியிலும் பாரத பீஷ்ம பருவத்திலும் காணலாம். இத்தனை வியூகங்களை திறம்பட வகுக்கும் சேனாபதிகளுக்கெல்லாம் பதியாக மூலநாயகனாக விளங்குபவர் முருகப்பெருமான். எனவே வியூகபதி என பொருள் உண்டு. சூரவன்மனுடன் போர் புரியும் போது 109 வீரர்களுக்கும் தனித்தலைவன் சண்முகப்பெருமான். எனவே வியூகபதி ஆவார் என்ற பொருளும் உண்டு. வியூகம் என்பது ஆவரணம் என்ற பொருளும் உண்டு. சிவாகமங்களில் 5வது 3வது ஆவரணங்களுடன் வழிபடப்பெறும் தெய்வநாயகன் முருகப்பெருமானாவார். வியூகங்களாகிய ஆவரணங்களுடன் விளங்கும் பதி வியூகபதி எனவும், இவ்வாறு 5 வியூகங்களுடன் 3 வியூகங்களுடனும் வழிபாட்டை ஏற்றலும் வடிவே பெருமான் என்ற பொருளும் உண்டு. வியூகம் என்பது ஸ்நபனங்கள் என்ற பொருளும் உண்டு. விசேஷ காலங்களில் செய்யப்படும் அபிஷேகம், நீர்க்கலசங்கள் 4, 8, 16, 25, 49, 81, 108, 1008 என்னும் எண்ணிக்கையில் காலத்திற்கு ஏற்ப அமைக்கப்படும் ஸ்நபனங்களே வியூகமாகவும் நடுவில் வேதிகை சுற்றிலும் அமைக்கப்படும். விரும்பி எல்லா பேறுகளையும் அளிக்கின்ற காரணத்தினாலும் நிலைப்பேற்றை அளிப்பதனாலும் பாபத்தை போக்குவதாலும் விசேஷ நீர் கலசங்கள் ஸ்நபனம் எனப்படும். இவற்றில் மகா ஸ்நபனம் என்பது 16 ஆவரணங்களில் முறைப்படி அமைக்கப்படுவதாகும். அணி அணியாக ஸ்நபனங்கள் அமைக்கப்படும் பூஜா மண்டபத்தின் எழுந்தருளி விளங்கும் பெருமான் வியூகபதி என போற்றப்படுகிறார். வியூகம் என்பது வெவ்வேறாக பெயர்த்து அமைத்தல் என்ற பொருளும் உண்டு. வியூகங்களுடனும் வியூகாந்தரங்களுடனும் விளங்கும் நாராயண பரம்பொருளுக்கும் தகராகாச சுடராக விளங்குவதால் சண்முகப்பெருமான் வியூகபதி ஆகின்றார். சூரியனின் வியூகங்களாக அமைந்த கணங்கள் 7. 7 கணங்களாகிய வியூகங்களுடன் விளங்கும் சூரிய மண்டலத்தின் நடுவன் மூல சுடராக விளங்கி ஒளியூட்டும் பகவான் சுப்பிரமணிய பெருமானாவார். அதனால் வியூகபதி என்ற பொருளும் உண்டு. படைப்பு முதலான தொழில்களை பரம்பொருளான குகப்பெருமான் வியூகங்களை கொண்டே நடத்துகின்றார். நிவிருத்தி கலை சிருஷ்டி சக்கரம் பிரம்மா 4 வியூகர் உண்டு படைப்பு தொழிலையும், பிரதிஷ்டா கலை ஸ்திதி சக்கரம் திருமால் 4 வியூகர் உண்டு காத்தல் தொழிலையும், வித்யா கலை சம்ஹார சக்கரம் ருத்ரர் 4 வியூகர் உண்டு அழித்தல் தொழிலையும், சாந்தி கலை திரோதான சக்கரம் மகேஸ்வரர் 4 வியூகர் உண்டு மறைத்தல் தொழிலையும், சாந்தியாதீத கலை அனுக்கிரக சக்கரம் சதாசிவர் 4 வியூகர் அனுக்கிரக தொழிலையும், கலாதீதமாகவும் தத்துவாதீதமாகவும் விளங்கும் சிதாகாச பிரபுவே சதாசிவர் முதல் பிரம்மா வரை உள்ளவர்களை அவரவர் நிலையில் நிறுத்துவார். சிதாகாச பிரபுவே பரமசிவ குக பரம்பொருளாவார். இவ்வாறு நிவிருத்திகளை முதலாக உள்ள வியூகங்களை ஆள்வதால் குக பரபிரம்மே வியூகபதி என்ற விளக்கமும் உண்டு. அடுத்ததாக 30வது வரியான
ஓம் மயூரபதையே நமோ நம என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். எல்லா மந்திரங்களின் சொரூபமாக விளங்கும் மயிலை தனக்கு உரிய வாகனமாக கொண்டு விளங்கும் வடிவேல் பரமனுக்கு வணக்கம் வணக்கம். குகப்பெருமானுக்கு என்றும் உள்ள வாகனம் மயில். மயிலும் சேவலும் வாகனமாகவும் கொடியுமாக உள்ளது சூரவன்மனை அழித்த பிறகு என்பது பிழையே. சாகத்தீவை ஆண்ட பிரபாகர ராஜனின் பிள்ளைகள் சூரன் பதுமன் இருவரும் அகத்தியரின் அறிவுரைப்படி தவம் செய்து சேவலும் மயிலுமாய் முருகனிடம் இருக்க தவம் செய்ததால் அதன்படியானது ஒரு வரலாறு. சூரவன்மனை அழிப்பதற்கு முன்பே ஜெயந்தனின் கனவிலும் மற்ற தேவர்களின் கனவிலும் 6 முகமும் 12 கைகளும் உடைய மயில் வாகனத்தில் காட்சி தந்தார் என்றுள்ளது. எனவே மந்திரஸ்வரூபமான மயில் மேல் எப்பொழுதும் ஆரோகணித்திருக்கும் ஆறுமுகப் பெருமான் மயூரபதி ஆவார். நாயகமான பிரணவத்தின் ஸ்வரூபம் உடையது மயில். இந்திரமயிலும் உண்டு. வேத மந்திர அங்கமாக விளங்கும் ரத்ன ரேகை ஒக்க சிறக்கும் மாமயில் என்று கூறுவார். சடக்ஷர ஈஸ்வரரின் ஊர்தியாகிய மயிலின் நாமமும் வேலின் நாமமும் வேலும் மயிலும் என்ற மகாமந்திரமாகும். அதனை உச்சரிப்பவர்கள் உலகில் அரிய காரியம் ஒன்றுமில்லை என்பார் அருணகிரி சுவாமிகள். திருக்கோவில் வழிபாட்டிலும் ஆத்மார்த்தமாக செய்யும் குக வழிபாட்டிலும் 3வது ஆவரணத்தில் மேற்கு திசையில் பூஜிக்கப்படும் மயிலுக்கு தலைவன் என்பதால் மயூரபதி என்ற பொருளும் உண்டு. நானாவித விசித்திரதர அலங்கார முக்குண பிரபஞ்ச நாம ரூப விலாசமான கலாபத்தை விரித்தாடு நின்ற மகாமாயை என்னும் மயூரம் ஊர்துவமாயை கொடி என்றும் அதோமாயை மயில் என்றும் சுப்பிரமணிய ரகசியத்தில் சுவாமிகள் கூறுகின்றார். இருவகைப்பட்ட மாயையின் விரிவே பிரபஞ்சம் அனைத்துமாகும். பிரபஞ்சம் அனைத்தையும் தனது ஆளுகைக்குள் அடக்கி இருப்பவன் முருகன் என்பதை காட்டுவது மயில் வாகனமாகும். மயில் எல்லா ஆற்றலையும் எங்கும் வியாபிக்கும் தன்மையும் உடையது. எல்லா அண்டங்களையும் தனது கலாப விரிப்பிற்குள் அடக்கி விளங்குவது மயில் எனக் கூறுவர். மயில் ஞானஸ்வரூபம் உடையது. ஞான மயிலை ஊர்தியாக கொண்டருளும் வள்ளல் மயூரபதி என்ற பொருளும் உண்டு. பிரணவஸ்வரூபமானதும் வேதாகம மந்திரமயமானதுமான திருமயில் நடனமாடுகின்ற வெளி நிர்மலவெளி சுத்தவெளி எனக் கூறப்படும். சுத்தவெளி சிதாகாச பெருவெளியே சுடராக விளங்கும் பதி மயூரபதி என்ற அர்த்தமும் உண்டு. இவ்வாறாக இன்று ஓம் வியூகபதையே நமோ நம என்பதையும் ஓம் மயூரபதையே நமோ நம என்ற இந்த 2 ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவும் வேள்வி மல்க. மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமர ஒட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.